Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிட்டர் கார்ட் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பாவக்காய் 65 அப்படின்னு சொல்லலாம், அல்லது பாவக்காய் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். பாவக்காய் ஜென்ரலாக ரொம்ப கசக்கும், அதனால் மோஸ்ட்லி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பும் ரொம்ப தெரியாது. இப்போ அந்த பிட்டர் கார்ட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் வச்சு இந்த ரெசிபி செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதை விட அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இதோட குவான்டிட்டியில் அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக. அடுத்து இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல மசாலா ஃப்ளேவர் தரதுக்காக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஜென்ரலாக ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, இல்லாட்டி காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த அளவு மாவு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சால்ட்டோட டேஸ்ட்டும் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துடலாம். பாவக்காயை இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். சென்டரில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ண பாவக்காயை அதில் சேர்த்து அந்த மசாலா மிக்ஸ் பண்ண அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு, அது கூட எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு ரொம்ப தெரியாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காயை இந்த மாதிரி பொரியல் அல்லது குழம்பு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் ஒவ்வொரு ரிங்ஸாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்த பின்னாடி எடுங்க. பொரியல் வைக்கிற நேரத்தை விட இது ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுத்துக்கும். அதனால் ரொம்ப நேரம் நின்று ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமான வேலையும் கிடையாது. இந்த காயை பிள்ளைங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு வழி என்னன்னு யோசித்து நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணோம் அப்படின்னா எல்லா காய்கறியையும் குழந்தைங்கள சாப்பிட வச்சிடலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இதை எந்த விதமான சாதம் நீங்கள் ட்ரை பண்ணாலும், அதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் சரி, அதாவது குழம்பு சாதம் பண்ணாலும் சரி, இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீக்கு கூட ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த பிட்டர் கார்ட் ரிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.